அநியாயமாக அரசியல் பண்ணி ஆந்திராவில் இருந்த ஒரே ஒரு நல்ல மனுஷன் ஜெகன்மோகன் ரெட்டியை இந்த மோடி தோக்கடிச்சிட்டாரே அப்படின்னு பச்சையாக பேசிட்டு வராங்க சில பைத்தியக்கார பசங்க. உண்மை என்னன்னு தெரியுமா? ஜெகன்மோகன் ரெட்டி தோத்ததுக்கு காரணம் மோடியோ சந்திரபாபு நாயுடோ இல்லை பவன் கல்யாணோ கிடையாது. ஜெகன்மோகன் ரெட்டி தோத்ததுக்கு காரணம் ஜெகன்மோகன் ரெட்டி தான். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியுமா? ஆந்திரா முழுக்க அவங்க அப்பாவோட சிலை ஒய்எஸ்ஆர் இருக்கார்ல, அவரோட சிலையை பூரா வச்சுருக்காரு. இங்கே வைக்கிறாங்களே தமிழகத்தில் கருணாநிதி சிலை, எங்கே பார்த்தாலும் கருணாநிதி சிலை, கருணாநிதி பேர் வைக்கிறாங்க. அதே மாதிரி அவரும் செஞ்சுருக்காரு. இங்கே எப்படி கருணாநிதி பேருந்து நிலையம், கருணாநிதி நூலகம் அப்படின்னு வைக்கிறாங்களோ அதே மாதிரி அவரும் அங்கே ஜெகன்மோகன் ரெட்டியும் அவங்க அப்பா பேர் ஒய்எஸ்ஆர் பேருந்து நிலையம், ஒய்எஸ்ஆர் ஏர்போர்ட்டு, ஒய்எஸ்ஆர் ரயில்வே நிலையம், எங்கே பார்த்தாலும் ஒய்எஸ்ஆர் 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 என்னமோ அவர் பெரிய இது ஒன்றை மணிக்கு பழைய இருந்த தியாகிகளோட பேரை பூரா அன்னிக்கிட்டு அவங்க அப்பா பேரை வச்சுட்டாரு. தமிழக மக்கள் மாதிரி ஆந்திரா மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. கொஞ்சம் படிப்பறிவில் வேணால் ஆந்திரா மக்கள் பின்தங்கி இருக்கலாம். ஆனால் அவங்க தமிழக மக்களை விட அறிவாளிக அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க.